நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஒன்றுக்கு உட்பட்ட பல்லவராயன்பட்டி கிராமம் கோடங்கிப்பட்டி சர்வே எண் 639 கீழ் 2 புஷ்பம் வகையாராவிற்கு சொந்தமான இடத்தில் முறைகேடாக கொடுக்கப்பட்ட மின் இணைப்பில் துண்டிக்க கோரி சமூக ஆர்வலர் மார்க்கண்டையன் கோட்டை மின்சார அலுவலகம் சென்று முறையிட்டார். பின்னர் அலுவலரிடம் பேசிவிட்டு தனது காரில் வந்து கொண்டிருந்த போது சின்னமனூர் ஆத்துப்பாலம் அருகே அடையாளம் தெரியாத 4 நபர்கள் வழிமறித்து என் கணவரை அழைத்து சென்றனர். வெகு நேரம் ஆகியும் என் கணவரை காணவில்லை என்று காரிலிருந்து இறங்கி போய் பார்த்தபோது பலத்த காயத்துடன் ரோட்டில் கிடந்தார். உடனே தனது பேரனை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு வரவழைத்து அவரது காரில் சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றோம் எனவும் சம்பந்தப்பட்டவரின் மனைவி கூறினார். சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சம்பவம் குறித்து சின்னமனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவரின் மனைவி கூறியதாவது: சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் என் கணவரை சிகிச்சைக்காக கொண்டு வந்தேன். 1 மணி நேரத்திற்கு பின்புதான் மருத்துவரை வந்து சிகிச்சை அளித்தார். துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த அரசு மருத்துவமனை சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறேன் எனவும் கூறினார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம். என் பேர் மும்தாஜ். நானும் எங்கள் வீட்டுக்காரும் கோடாங்கி படிக்கிற இடத்த போய் பார்க்க போன இடத்துல பார்த்துட்டு வந்துட்டு இபி ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்தோம். இபி ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எப்பட்றா நீங்கள் அந்த வீட்டில் நீங்கள் கரண்ட்டு கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது மார்க்கெயின் கோட்டை பாலத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எப்பட்றா அந்த இடத்த போய் வைப்ப நாங்கள் அப்படித்தான் அந்த இடத்துல நாங்கள் வீடு போடுவோம், ஒன்றால் முடிஞ்சதாக பாருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சண்டை வந்துருச்சு. நான் காரில் உட்காந்துருந்ததுனால ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததுனால என்னடான்னு எட்டி பார்க்கும்போது எங்கள் வீட்டுக்காரை அடித்து கீழே தள்ளி விட்டாங்க. நான் போய் என்னங்கன்னு கேட்கும்போது அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். உழுகவும் அவங்கள யார் எவர்னு நான் போய் பார்க்க முன்னேவும் அந்த அடித்த நம்பர் ஓடி போயிட்டாங்க. ஓடி போவந்து என் பேரனுக்கு நான் உடனே ஃபோனை போட்டு நான் இந்த மாதிரி மார்க்கன் கோட்டன் பாலத்தில் இருக்கிறேன், உடனே எங்கள் வீட்டுக்கார ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்கப்பான்னு சொல்லி ஃபோன் போட்டு அவர் வந்து தூக்கிட்டு வந்து சின்னமனூர் ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ட்ரீட்மெண்ட்டை எடுக்கவே இல்லை. இப்போத்தே வந்து ஒவ்வொன்றா ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. தேனி அரசு சின்னமனூர் ஜிஹெச்சில் வேலை பார்க்குறவங்கள உடனே நடவடிக்கை எடுக்கணும்.